பிஸ்கெட் வேணும் பொழுது பிஸ்கெட் பிஸ்கெட் கொடுக்குறாங்க. நான்கு பிஸ்கெட் கொடுக்குறேன். ரெண்டு கொடுக்குறேன். எவ்வளோண்ணா தரணும்? பாய் பாய். டைம் ஆச்சா? மணி 9 போதுங்க. 8:30 மணி தான் காட்டுச்சாங்க. கிட்டத்தில் வந்து குறுக்குறுன்னு பார்த்தான். பசிக்குது போல தான் உனக்கு, நீ மட்டும் சாப்பிட்றியடா, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுறா அப்படின்னு பார்க்குறான் போது. என்ன பண்ணுறது, நம்மளாம் இருந்தாலும் அதானாங்க. நீ மட்டும் சாப்பிட்ற, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேடா, நம்ம கஸ்டமரை ஏக்கத்தோடு பார்க்க மாட்டோமா? அந்த மாதிரி அவனும் என்ன ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. வரண்டா குட்டி பையன், பார்த்து சேஃபாக இருக்கு. அதனால் ஒரு பூஸ்ட்டு, ஒரு சின்னதாக ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டேன். என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி இல்லைங்க. அப்படியே தொடர்ந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து போக முடியும். தொடர்ந்து இப்படி போலூர் போய் இப்படி வரதுனால பட்டக்ஸ் வலிக்குது. சீட்டு வந்து நம்மளுக்கான கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி இல்லைங்க. கம்ஃபர்டபுளான சீட்டு இல்லை, கம்ஃபர்டபுளான வண்டி இல்லை. ஓகேங்களா, வண்டியெலாம் குறை சொல்ல மாட்டேன். ஸ்பெண்டர்லாம் நல்ல வண்டி தான், அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். பாருங்க, முள்ளு ஒர்க் ஆகுது, திடீர்னு முள்ளு ஒர்க் ஆக மாட்டேது. கடுப்பேற்றுதுங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையை டேங்க் ஃபுல் பண்ணேன். அப்படியே எப்படி தெரில, போய் ஃபுல் பண்ணால் எவ்வளோன்னு தெரியும். வரும்போது ஒரு 850 ரூபா பிடிச்சிச்சு. இடையில வந்து ஒரு 200 காலி ஆயிடுச்சு. 200 செலவு பண்ணிட்டேங்க. 200 செலவு பண்ணிக்கிறேன். இது ஒரு 850 ரூபா, 1000 ரூபா ரவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் ஃபுல் பண்ணால் அது ஒரு 300 இல்லை 400 பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிதுன்னு தெரில, அதையும் செக் பண்ணணும். அதுதான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம வண்டி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இப்போது நான் ஜம்னாமுத்தூர்லேருந்து வந்து அதுனா ஒரு பேரே வர மாட்டேதே, அந்த சேட்டலைட்டான ஒரு கடை இருக்குது, டீ கடை. அவர் கேட்டார் என்ன, இந்த பக்கம் போகிறல உனக்கு சேஃப்டியாக ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னாரு. ஏன்னா அப்படி கேட்குறீங்கன்னு. இல்லைப்பா, இந்த பக்கம் போனால் உன் வண்டி கண்டிஷனாக இருக்குமா, ஏன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா கஷ்டம்பா அப்படின்னாரு. ஓகேங்களா, ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு நீங்கள் லாங்காக போகிறீங்க அப்படின்னா நம்ம வண்டி கண்டிஷனாக இருக்கணும். ஒரு லைட்டு, ஒரு ஹார்னு, ஒரு இண்டிகேட்ரு கூட வந்து கண்டிஷனாக எரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ லைட் இல்லாமல் போக முடியுமா, இல்லை ஹார்ன் இல்லாமல் போக முடியுமா, ஒரு டயரு காற்று இல்லாமல் போக முடியுமா, ஒரு டயரை பஞ்சர் ஆனால் ஓட்ட முடியுமா? அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷனாக ஒரு டூர் போகிறோம்னா எல்லாமே செக் பண்ணிக்கணும். இன்ஜின் கண்டிஷனாக இருக்குதா, ஆயில் கண்டிஷனாக இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி போகிறது நல்லது. வண்டி அதாவது நிறைய ஓனர் பண்ணுற தப்பு என்னன்னா, வண்டியை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. வண்டின்னு ஒன்று எடுத்தாச்சு, அது சும்மா மூலையில் போகட்டும், அவ்வளோதான். போகிற அன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது கைஸ். நம்ம வண்டி நம்ம தான் வந்து தொடச்சி கிடிச்சு பலன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா வெயில்னா நம்ம தான் கஷ்டப்பட போகிறோண்டியே, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஓகேவா, அந்த டைமில் யாருமே வரலன்னு வச்சுக்கோ, நடுத்தரில் நாராயணா கோவிந்தா, அவ்வளோதான், கோவிந்தா. இப்போ பாருங்க, முள்ளு டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா, இதில் இருந்துச்சு. இப்போ இங்கே போய் டான்ஸ் ஆடணுங்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஃபியூல் கேஜ் ஃபால்ட்டா, இல்லை அங்கே ஒயர் கீரல் லூஸ் கண்டிஷனாக இருக்குதா, என்ன ஏழுனே தெரில. அதான் சொன்னேன் சார்,
நாங்களாம் பஸ்ஸில் வேலை செய்யும்போது கம்பல்சரி 1 to 1 நாள் செக் பண்ணுறோம். 2 நாளைக்கு ஒரு தடவை வந்தால் செக் பண்ணுறோம். ஓகேங்களா? வண்டியில் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து ஓட்டுறது நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக. கண்டிஷன் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறது அப்படின்னா தெரியுமா, ஒரு வண்டி ஏற்றுட்டா அதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு ஏசி கூலிங் இருக்குதான்னு பார்க்குறது கிடையாது, ஒரு வைபர் ஒர்க் ஆகுதா பார்க்குறது கிடையாது, ஒரு லைட் எரியுதான்னு பார்க்குறது கிடையாது, அப்புறம் அதுக்கு டயரு, அப்புறம் அலைன்மெண்ட்டு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரையும் குறை சொல்லலாங்க, இப்படிலாம் இருக்காதீங்க. ஓகேவா? இது கூட பரவாயில்ல, சரி ரைட்டு, இது கூட விட்டுடலாம். ஒரு வண்டியில் டாக்குமெண்ட் இல்லைன்னா என்னடா பண்ணுறது? இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சி இல்லை, ஆர்சி புக்கே இல்லைடா, பொல்யூஷன் இல்லை, கரண்ட் இல்லைண்ணா என்ன தாண்டா பண்ணுறது? எல்லாத்துக்குமே டிரைவர் தான்டா. போடா, நீ பார்த்து வந்துருக்கலாம்ல. ஆக்டிங் டிரைவர் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆக்டிங் கூப்பிட்டோன்னே போயிடுவோம் நம்ம டியூட்டி காட்சிக்குன்னு. அங்கே போன பிறகு தான் தெரியும் அதோட கஷ்டம், வலி, வேதனைலாம். டைமுக்கு வர மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ரிட்டனு நம்மளை டைம் வீட்டுக்கு விடணும்னு தோணாது. சரிம்மா? ஆக்டிங் ஓட்டுறவங்களும் சரி, டிரைவராக ஓட்டுறவங்களும் சரி பாவங்க. ஒரு இடத்துக்கு போகணுமா, அங்கே முடிச்சோமா கிளம்பணுமா, இல்லை வேறு எங்கன்னா போகணுமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அங்கேயே உக்காந்துருந்தேன்னா அந்த டிரைவருக்கு நாளைக்கு பொழப்பு எடுக்க தேவையில்ல, அந்த டிரைவருக்கு பொழப்பாக தேவையில்ல. காலைல 6 மணி வண்டி ஏற்றா ஈவினிங் 6 மணிக்கு வேலூரில் இருக்கணுமா இல்லையா, சென்னை போயிட்டு. ஆனால் நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தா என்னடா பண்ணுறது? டெய்லி 12 மணி 2 மணி, அப்புறம் எங்கடா நிம்மதியாக தூங்க முடியுது? ஒரு டிரைவர் 8 மணி நேரம் தூங்குறானா? இல்லைடா, போடா, வேறு பேசுறீங்க. ஒரு டிரைவர் இல்லை, பொதுவாகவே ஒரு மக்கள் வந்து சொல்கிறேன், பொதுவாக மக்கள் இன்னைக்கு யாருமே 8 மணி நேரம் தூங்கத்தில்லை. 6 மணி நேரம் தூங்குறாங்க, 4 மணி நேரம் தூங்குறாங்க, 5 மணி நேரம் தூங்குறாங்க, 2 மணி நேரம் தூங்குறவங்களா இருக்காங்க. பகலில் வண்டியை வந்து இப்படி இப்படி இப்படின்னு ஓட்டுறாங்க. ஓகேங்களா? டெய்லி வந்து 12 மணிக்கு பார்த்தா காலைல எப்படி வண்டி டியூட்டி எடுப்பேன்? யோசிக்க மாட்றாங்க. டிராஃபிக் ஆச்சுனாலும் டிரைவர் தான், லேட்டாக ஆச்சுனாலும் டிரைவர் தான். ஒரு டிரைவரை மதிக்க மாட்றாங்க. யூ ரெஸ்பெக்ட் மை ரெஸ்பெக்ட், சாரி, யூ ரெஸ்பெக்ட் மை ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஹாய் குட்டி பையா, எங்கடா போய் நிற்கிற காட்டுக்குள்ள? ரொம்ப கஷ்டங்க டிரைவரோட வாழ்க்கை. எப்படி இருக்கு? ஒரு ஓனர் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டால் கூட என்னடா 100 ரூபா மைலேஜ் தராமல் பிடிச்சிட்டே அப்படின்னு கேட்பாங்க. ஏறி வச்சு கஸ்டமரு, பா 100ல் ஓட்டுப்பா, என்னப்பா நீ 8லேயே ஓட்டுற, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஓட்டுப்பா. கஸ்டமர் லேட் ஆகிடுவாங்க, ஆனால் நம்மள சீக்கிரமாக போடுவாங்க. போனால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது, ஓனர்கிட்ட தோசை தான் கிடைக்கும், தோசை இட்லி பூரிலாம் கிடைக்கும். அவர் கேட்குற கேள்விக்கு எங்கன்னா குங்கஞ்செடியில் போய் தூக்க மாட்டிக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி கேள்வி கேட்பார். கஸ்டமர் போக சொன்னா நீ ஏன்டா போகிற, உனக்கு எங்கடா போச்சு அறிவே, உனக்கு கஸ்டமர் தானே படி கொடுக்குறான், அப்போ அவங்ககிட்டே வாங்கிக்கோ அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது கைஸ். ஏர்போர்ட்லாம் போனால் 2 நாள் பாய் தலைவணி போட்டு தூங்குறதுக்கோசமே போகணும். நான்லாம் ஏர்போர்ட் பக்கமே போகிறதில்ல, போனோன்னா அங்கே பிக்கப்பே ஆக மாட்டேங்குது. 2 நாள் பாய் தலைவணி போட்டு பற்றுக்கணும் ஏர்போர்ட்லாம் போனால். கூடயே பாய் தலைக்காணி வச்சுட்டு, ஓகேங்களா, அங்கேயே ஒரு ரூம் ஒன்று எடுத்துக்கணும் வாடகை. எப்போ பிக்கப் போதா நீ தான் வீட்டுக்கு வரணும். ஏன்னா அங்கே சாப்பாடு செலவே 300 ரூபா கல்யாணம், ஒரு வேலைக்கு 100 ரூபா. ப்ரோ பாஸ் பணியாக சொல்கிறேன், கொரோனாவுக்கு முன்னாடி நீ 10 ரூபாயில் சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆனால் இன்னைக்கு நீ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் 100 ரூபாய்க்கு கம்மி ஆகாது, 100 ரூபாய்க்கு மேலே தான் ஆகுது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க சார். 4 இட்லி சாப்பிட்லான்னு ஆசையாக வைப்பேன், 4 ரூபா என்ன பரவாயில்ல, 40 ரூபா என்ன பண்ணுவேன்? பெரிய ஹோட்டலில் ஒரு இட்லி 40 ரூபா, சின்ன ஹோட்டலில் ஒரு இட்லி 5 ரூபா 10 ரூபா விற்கிறாங்க. கேட்டால் கேஸ் இல்லை, விலைவாசி ஏறிச்சுன்னா என்னப்பா பண்ணுறோம்? வாங்குற படிகாசில் 300 ரூபா சோத்துக்கே போயிடுச்சு. 2 நாள் 600 ரூபா கோவிந்தா, மீதி 200 ரூபா 300 ரூபா ஆச்சுன்னு, இல்லை 100 ரூபா ஆச்சுன்னு என்ன பண்ண முடியும்? டிரைவர் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு செகண்டு கண்ணை மூணு முடிஞ்சு போச்சு சோழியோ, ஒரே ஒரு செகண்டு. இப்போ ஓட்டின்னு போகிறேன், எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி தான் ஓட்டின்னு போயிருந்தேன் கோவாவில். இவ்வளோ பெரிய கட்டுக்கல் நடு ரோட்டில், வாயால் செத்தண்டி செவனாண்டி, எத்தனை 80லேயே. அவ்வளோதான்.
அன்னியோட எனக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் என் கதை. இன்னைக்கெல்லாம் நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரில கைஸ். இல்லை கஸ்டமர்லாம் வேணுமுன்னே அப்படி பண்ணுறாங்களா, இல்லை புரிஞ்சுக்கினே அப்படி பண்ணுறாங்களா? ஒரு கஸ்டமர் பார்த்து போன்றான், இன்னொரு கஸ்டமர் ஸ்பீடாக போடான்றான். நான் எதை தான் பண்ணுறது? நானும் ஒரு மனுஷனை, அதை ஏன் மனுஷனாக மதிக்க மாட்டாங்கன்னு தெரில. ஒரு கஸ்டமர் நல்ல கஸ்டமருங்க, ஒரு கஸ்டமர் வரது தான் குடைச்சல் கொடுக்குதுங்க. நாங்கள் பண்ணுறது 6 பேரிலும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஒன்றும் பண்ண முடியாது, அதான் சொல்லிட்டேன். அப்புறமா அவர் போய் அந்த ஹோட்டலில் போய் அங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறமா அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அந்த மழை விட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் காஃபி குடித்தேன். காஃபி குடிச்சிட்டு ஃபோன் பண்ணார். அப்புறம் இன்னொரு இடத்துல போனோம். அங்கே பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு மசால் தோசை, அப்புறம் வந்து எண்ணெய் தோசை, அப்புறம் வந்து மசால் தோசைனா நம்ம ஊர் மசாலா தோசை இல்லை, ஐயா ஐயனார் கோயில் சூப்பராக இருக்குது. நான் விடுவேனா? நான் இப்படி போய் அப்படி வரமாட்டேன். எங்களுக்கு இது ரூடு இல்லைன்னா பரவாயில்லையா? ஐயனார் பார்த்துட்டு இருக்கிறியா? லிங்கேசா, உனக்கு இருக்கிற பவருக்கும் திறமைக்கும் நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஐயோ செம்மையாக இருக்குங்க ஐஸ். ஐயனாரை கும்பிட்டுட்டு போயிடுவோம், செப்பல் இங்கேயே விட்டுருவோம். ஆனால் முருகர் கோயிலே போட்டுன்னு போனதுக்கு யாருன்னா குள்ளே பிடிச்சிக்கு போட்டுருவாங்க. அந்த தான் வந்து ஐயனாரை பார்த்துட்டு போவோம். நான் எதனா நான்வெஜ் சாப்பிட்டேன்னா இன்றைக்கி, ஏன்னா ஐயனாருக்கு பிடிக்காது. அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னைக்கு நான்வெஜ்ஜே சாப்பிட்லையோ, வீட்டில் சாப்பிட்டது கூட சரி. சூப்பராக இருக்குது. காலெல்லாம் வந்தால் கோயில் விசேஷமாக இருக்கும் போது. என்னடா வாய் சரி? எல்லா சாமியும் உட்காந்துருக்காங்க. எனக்கு மட்டும் ஒரு வாரம் தாங்க. எல்லாருக்கும் நல்லதாக பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். கோயிலில் காய்ச்சி போகணுங்க, சூப்பராக இருப்பாங்க. வேறு லெவலில் இருப்பாங்க. ஆமாம், ஜூம் பண்ணுங்க. யூடியூப் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஆமாம், இப்போ தான் பைரவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். கடவுளே நான் என்னை மன்னிக்கிறேங்க. ஐயா பாட்டேன், நான் வரட்டா, போயிட்டு வரட்டா. பாய் பாய் பாய். சாமி எல்லாம் நல்லாகும். இங்கே வர புத்து கோயில் இப்படி போய் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வந்துடுமா? இப்படி போகுமா அப்படி போகுமா? எப்படி ஒன்று போவாங்க. பைரவருங்க, அங்கே பைரவர், இங்கே பைரவர். இருட்டாகுது. ஓ, இங்கே ஒரு கோயில் கட்டுறாங்க. காலையில் வர முடியாது, அதனால் இப்பயே வந்துடும். ஆஹா, இங்கே ஒரு சாமி இருக்குதுங்க, செம்மையாக இருக்காதுல்ல? இருக்கிறேன் கூப்பிட்டு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? பார்க்கலாம். புத்து கோயில் பைரவர். இப்போ தான் பிஸ்கெட் வாங்கி போட்டேன். பைரவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு, எங்கே போனாலும் நம்ம அன்பாக கவனிச்சுக்கிறாரு. அந்த முருகர் கோயிலில் வந்து கடிக்கிட்டு வந்துருக்கும் பைரவர். பாருங்க, வேலூர் மாவட்டம் நாராயணபுரமா கிராமம், அணைக்கட்டு வட்டம், மகாமுனீஸ்வரர் திருக்கோயில். பார்த்துங்க, மகாமுனீஸ்வரர் திருக்கோயிலூர் இல்லை. ஆஹா, இவ்வளோ பெரிய அருவா. இந்த பக்கம் அந்த பக்கம் தட்டு வச்சு நிற்கிறாருங்க. சண்டைக்கு போய்டுவார், பயங்கரமான ஆள் அவர். கட்டுங்களா, போய்ட்டு வரேன்பா, பார்த்துங்க. நான் ஷூவை காணுங்க. என் வண்டிக்கு பொட்டு வைக்கலாம்னு நினச்சேனே, வந்துட்டேன்னு. போய் வண்டிக்கு பொட்டு எடுத்துன்னு வந்து வச்சுருவோம். வந்துட்டேன். எனக்கு மட்டும் நெத்தியில் வச்சுன்னுக்கிறேன். என் வண்டி குட்டி பையன் பாவம் இல்லைங்க, ஊரெல்லாம் சுற்றின்னு வராங்க. நான் அவனை மறந்துடுறேங்க, வர ஞாபகம் மறக்கவே இருக்க மாட்டேங்குங்க. என் குட்டி பையனுக்கு பட்டையை எடுத்து விடுவோமா? அவங்க எவ்வளோ பெரிய எடுத்துன்னு போய் பட்டையை எடுத்து விடுவோம். உண்மையாக கேமரா ஒர்த்தபிள் கேமரா. ஆனால் என்ன மதியத்தில் இல்லை நைட்டில் தான் ரொம்ப சிக்க வைக்கிறான். டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். மாதிரி பட்டையை போடுவோமா? போட்டேன் எல்லாத்துக்கும் போட்டேன். நல்லபடியாக என்னை இன்னும் போய் சேர்த்துட்டு இதே மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, பெருசாக
முழுசாக போடும். ஓகே, ஜாலியாக போகலாமாடா குட்டி பையன்? பட்டை எப்படி இருக்குது? பர்ஃபெக்டாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குங்க என் குட்டி பையன். தெரியுதுங்களா? தெரியலன்னு நினைக்கிறேன். காட்டுறேன், பார்த்துக்குங்க. தெரியுதுங்களா? பர்ஃபெக்டாக வராங்களா? ஆஹா, இவனுக்கு வந்துச்சு. ஐயோ, நான் ஓடிடுறேன். இந்த முன்னாடி பார்த்தீங்களா, 6 லெவலில் ஊற்றி வச்சு விட்டுக்கிறேன். நாளைக்கு காலையில் க்ளீன் பண்ணும்போது தான் தெரிய போகுது நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி வண்டியை நல்லா பார்த்துக்கணும் காய்ஸ். ஏன்னா எனக்கு இருக்கிறது இவன் மட்டும் மட்டும்தான். எங்கள் அம்மாவும் ஃபேமிலியும் முக்கியம். ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் கடவுளே. பார்த்தீங்களா, பக்காவாக மாஸ்க் போட்டு பக்காவாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, பட்டை ஏதோ திடீர்னு தெரிலங்க. ஐயனாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஐயனார் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரா இல்லை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு தெரில. மொத்தத்தில் ஐயனாரை பார்த்தாச்சு. ஐயனாரே, ஐயோ லைட் அடிக்கக்கூடாது சாமி, முகத்தில் லைட் அடிக்கக்கூடாது. இன்றைக்கி சிவனையும் பார்த்தாச்சு, ஐயனாரையும் பார்த்தாச்சு. ஐயனாரில் முனீஸ்வரன். ஆயிப்பா, போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமாரு. டாட்டா. நீங்கள் பார்த்தீங்களா, மீட்ரு ஒர்க் ஆகுது. இப்போ தான் முக்கால் டேங்க் போய்க்கிறான். கரெக்டு, இப்போ பாருங்க, முக்கால் டேங்க் போயிட்டான். கரெக்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஐயோ நான் அடிக்கடி மறந்துடுறேங்க. எங்கேருந்து விட்டேன் எங்கேருந்து முடிச்சேன்னே தெரியல காய். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவரை விட்டு கிளம்பி போய் காஃபி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தோசை, மசால் தோசை. பெங்களூர்னால மசால் தோசை. ஓகேங்களா, பெங்களூர்னாலே மசால் தோசை தான் ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ்ஸு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் மசாலா வந்து எப்படி சொல்கிறது, பச்சை கலரில் இருக்கும் இல்லை மஞ்சள் கலரில் இருக்கும். மசாலா போடுவாங்க. ஓகேங்களா, மேலே மிளகாத்தூள், கலர் பவுட்ரு போடுவாங்க. அங்கே எப்படின்னா கலர் பவுடர்லாம் போட மாட்டாங்க, அந்த டேஸ்ட்டு வராது. அந்த பச்சை கலரு உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமோ, உருளைக்கிழங்கா மசாலாவா ரெண்டும் ஒன்று தானே. உருளைக்கிழங்கா மசாலாவான்னு தெரியும், மறந்துட்டேங்க, குழம்பிட்டேன். அதையும் பஸ் வருது. உருளைக்கிழங்கு நினைக்கிறேங்க. உருளைக்கிழங்கு வந்து அப்படியே ரியலாக உரிச்சு அப்படியே எடுத்துன்னு வந்து தோசையில் வச்சுருவாங்க. தோசையில் டிராக்டர் டீச்சர் அப்படியே உரிச்சு அப்படியே எடுத்துன்னு வந்து டேரெக்டாக வச்சிடுறாங்க. ஓகேவா, அது என்னன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு மாவு ஊற்றுறாங்க. மாவை மேலே ஏதோ சின்னதாக பொடி மாதிரி பொடி போடுறாங்க. அது பொடி கிடையாது, மிளகாத்தூள் மாதிரி ஒரு பொடி போடுறாங்க. அப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து உரிச்சு அப்படியே எடுத்துன்னு வந்து வச்சிடுறாங்க. ஓகேங்களா, பச்சை உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், மசால் தோசை முடிஞ்சு போச்சு. ஆலு ஹிந்தியில் ஆலுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மசால் தோசை அப்படியே எடுத்துன்னு வந்து வச்சிடுறாங்க. ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, இல்லைன்னா இனிப்பு சாம்பார் கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, டன். நல்லா இருந்துச்சாடா? ஓகே, ஆனால் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆனால் இல்லை, நல்லா இருந்துச்சா? என்னடா இது, நல்லா இருந்துச்சுக்கா, சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா எண்ணெய் மட்டும் அதிகமாக போட்டாங்க. அது எண்ணெய் இல்லையா, பட்டர். ஓகேங்களா, அப்புறம் வந்து இங்கே ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்துடலாமா? இல்லைங்க, கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே ஒரு கோயிலுக்கு அது கத்தின்னு போகிறது. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து புடின்னு பிடிச்சின்னு வந்தேன். எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டேன். அது பிரிட்ஜு போட்டிருக்காங்க பாருங்க, சூப்பராக போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி பிரிட்ஜு போட்டால் நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து அப்புறம் சில்போர்டு வந்தேன். சில்போர்ட்லேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டேன். டிராஃபிக்கே இல்லை காய்ஸ், ஏன்னா ஃபுல்லாக ஊர் காலி ஆகிடுக்குது அப்படின்ற மாதிரி. டிராஃபிக்கே இல்லை, அவ்வளோ ஃப்ரீ ஆகிடுது. என்னடா நான் இன்னும் அணைக்கிட்டே வரலையா? அப்படியே 14 கிலோமீட்டர் போட்டோம்தான், இன்னும் அணைக்கிட்டு வராமல் சுற்றின்னு இருங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் காய்ஸ் இந்த ரோடு. அணைக்கிட்டு வரணும், அணைக்கிட்டு கற்றுது. ஓகே, அதுக்கப்புறம் சில்போர்ட்லேருந்து வந்து இறங்கிட்டேன். சில்போர்ட்லேருந்து இறங்கிட்டு புடியும் போச்சேன். தூக்கம் ஒன்றும் முடியல, மறுபடியும் சொக்க ஆரம்பிச்சிட்டேன். டேய் வந்தேன்னா ஒன்று போகிறேன் அப்படின்ட்டு ஆஸ்பாஸ் எடுத்து வாயில் 2 போட்டேன், 1 போட்டேன். அப்புறம் மறுபடியும் புடின்னு போச்சேன். கிருஷ்ணகிரி வந்ததே தெரில, சொல்லுன்னு வந்துட்டேன் கிருஷ்ணகிரி. அப்புறமா
கிருஷ்ணகிரி தாண்டினோடனே மறுபடியும் சொக்க ஆரம்பித்தான். அப்புறம் டீ சாப்பிட்லான்னாரு. அவர் வரல. வாணியம்பாடில் தான் டீ சாப்பிட்டேன். யார் கஸ்டமர் வரல. ஓகேங்களா, நான் மட்டும் போய் டீ சாப்பிட்டேன் வாணியம்பாடில். டீ சாப்பிட்டு மறுபடியும் தூங்குறதுனா கூட தூங்குப்பா அப்படின்னாரு கஸ்டமரு. சார் அது ஒன்றும் இல்லை சார், நேற்று லேட்டாக வந்தேன் சார், அதுதான் சார், ஒன்றும் முடியல சார், வேறு ஒன்றும் இல்லை சார். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் ஏன்னா நம்ம எப்படின்னா நம்ம கஸ்டமரு 130 கிலோமீட்டர் ஓட்டினா அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ இங்கேருந்து நம்ம சென்னை போயிடுறோம். ஓகேங்களா, இங்கேருந்து சென்னை போயிடுறோம். ஓகேங்களா, இங்கேருந்து சென்னை போய் விட்டோடனே கஸ்டமர் போயிட்டு வரது ஈவினிங் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பி 130 கிலோமீட்டர் நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ஃபுல் டே ரெஸ்ட் இருக்குது. ஆனால் பெங்களூர் எப்படின்னா நீ வண்டி எடுத்ததுலேருந்து நைட்டு வர வரல நீ வண்டி ஓட்டி ஆகணும். ஓகேங்களா, இங்கேருந்து போகும்போது 220 கிலோமீட்ரு. ஓகேங்களா, எவ்வளோ மணி நேரம்? 6 மணி நேரம். அட்லீஸ்ட் 4 மணி நேரம் கூட வையா. 4 to 6 மணி நேரம். டிராஃபிக் ஆச்சுன்னா 6 மணி நேரம். 6 ரிட்டன் ஒரு 6 மணி நேரம், 12 மணி நேரம் தொடர்ந்து ஓட்டுற. ஓகேவா, அப்புறம் சிட்டிக்குள்ளே சுற்றுற. ஓகேவா, அப்படி இப்படி 10 மணி நேரம் நீ ஓட்ட போகிற. ஆல்ரெடி நான் செம்ம டயர்டு. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப் அண்ட் டவுன் எவ்வளோ 500 கிலோமீட்டர் வரும். 500 கிலோமீட்டர் அந்த டிராஃபிக்கில் போய் கீஞ்சி தான் அணைக்கிட்டு கைஸ். ஓகேங்களா, தான் அணைக்கிட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக. ஐநூறு கிலோமீட்டர் ஓட்ட வரதுக்குள்ள போதும் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுநாள் டியூட்டி எடுக்க முடியாது, அவ்வளோதான், சோலி முடிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வாணியம்பாடியில் டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே குடியும் பிடிச்சேன். திரும்பி பாஸ் போட்டேன். அவ்வளோதான். டூவீலர் வந்ததே தெரில. கஸ்டமர் நல்லா பார்த்துன்னு போயிட்டாரு. அவர் அங்கேயே தூங்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அவருக்கு தூக்கம் வந்தனால தான் எனக்கு தூக்கம் வருதுன்றது எனக்கு முதல்ல தெரில. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கினேன், ஓ கஸ்டமரும் தூங்கணும் நம்மளுக்கும் தூக்கம் வருமோ. அப்படிலாம் இல்லை, நம்மளுக்கு உடம்பு டயர்டு இல்லை. நம்ம நல்லா தூங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. நம்மளுக்கு டயர்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கும் தூக்கம் வரணும். பட் நம்ம உடம்பு டயர்டானா. ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றது அப்புறம் தான் புரிஞ்சுக்கினேன். அப்புறமா கஸ்டமர்கிட்ட எடுத்து இறக்கி விட்டு அப்படியே தூக்கத்துலேயே வந்தேன். சிஎம் சார் ஒரு டீயை சாப்பிட்டேன். சரி ரைட்டு. அப்புறம் வேகமாக காதில் ஹெட்செட்டை மாட்டினேன். கிளம்பு அப்படின்னு கிளம்புனேன். வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு சம்பவம் வந்துச்சு வீட்டில். என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்டு போட்டு வராங்க கைஸ் இன்னைக்கு. ஓஹோ, என்னடா இன்னைக்கு சண்டே மார்க்கெட்டா இல்லை சாட்டர்டே மார்க்கெட்டா? அக்கா பார்த்துட்டேன், சாட்டர்டே மார்க்கெட்டு போல இருக்குங்க. சண்டே மார்க்கெட் இல்லை, சாட்டர்டே மார்க்கெட். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, வீட்டுக்கு வந்தேன். அம்மா கதவு திறக்கலை கைஸ். நைட்டு எத்தனை மணிக்கு? 11, 12, 1 மணிக்கு வந்தேன். 4 மணி வரலாம் யாருமே கதவு திறக்கலை. விடிய உட்காந்து ஃபோன் நோண்டு. வேறு என்ன பண்ணுறது? படிக்கட்டில் படுக்கலான்னா படிக்கட்டில் தூக்கம் வர மாட்டேது. கீழே தரையில் படுக்கலான்னா தரையில் தூக்கம் வர மாட்டேது. கொசு வேறு கடின்னு கடிக்குது. ஆயத்தில் எனக்கு வெளில எடுத்துன்னு ஒரு கொசுக்கு எடுத்து வெளில போட்டு இன்னும் பத்தலாம் போடுது. இதுக்கப்புறம் அப்படி தான் பண்ணலான்னு வரேன். அவரையும் எங்கள் அப்பா டாடின்னா ஆடா போடா டாடி அப்படின்றாரு. என்ன பண்ணுறது? அப்புறமா இன்னைக்கு தூக்கமே இல்லை. ரோடு டெவலப் பண்ணுறாங்க போகுது. அப்புறமா என்ன ஆச்சு, கதவு திறக்கலை. 6 மணிக்கா 3:45, 4 மணி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்துச்சு. என்னன்னா, பூனை கேட்டை தாண்டிச்சு. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் பூனை வளர்க்குறாங்க. அந்த வீட்டில் வளர்க்குறனால எங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணுது அந்த பூனை. ஓகேங்களா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப கொடுமை பண்ணுறான். எப்படின்னா, ரோடை காணுமே, ரோடு அங்கே தாங்குது. இவங்க கணக்கிட்டு வேறு லெவலில் ஆகிடுது. ரோடு போட்டுக்கிறாங்க பொழுது. எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி ஆகிடுச்சு பொழுது. பெட்ரோல் பங்க் கூட ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே இதெல்லாம் காடு மாதிரி இருந்துச்சு. எல்லா மரத்தையும் வெட்டிடுறாங்க. மரத்தை வெட்டினதே இப்போ தான் பார்க்குறேன். நான் வரும்போது மரம், நீங்கள் அந்த மரத்தை பார்க்கணுன்னா இங்கே ஒரு தாங்கல் வீடியோ போட்டிருப்பேன். அதாவது அந்த முருகர் கோயில், கல் முருகரா பாறை முருகர் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்டில் எவ்வளோ மரம் இருந்துச்சுன்னு. மரம் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டுக்கிறாங்க. மரம் காலி பண்ணாலும் இப்போ வலிக்குது மனசு. மரம் இல்லைனாலும் வலிக்குது, இருந்தாலும் வலிக்குது. மேலே முருகர்
முருகர் கோயில் அது. ஆமாங்க மேலே முருகர் கோயில் இருக்குங்க. ஐயா முருகர் தெர்றாரு மேலே முருகர் இருக்கிறாரு. தெரியுதுங்களா? மேலே முருகர் இருக்காரு. ஆமாம் ஆமாம் முருகர் இருக்கிறாரு. இந்த கோயிலுக்கு வந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் ஆமாம் வந்துக்கிறேன். MT-15 வச்சுன்னு இருக்கும்போது வந்துக்கிறேன். கரெக்டு. என் ஃப்ரெண்டு நான் MT-15 வச்சுன்னு இருக்கும்போது வந்துடுவோம். கரெக்டு. அப்புறமா என்ன ஆச்சுன்னா பூனை வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சு. வீட்டுக்குள்ளேன்னா நான் கேட்டுக்குள்ளே தள்ளியை விட்டு பார்த்துச்சு. சரி பார்க்குதே கம்மனே உட்காந்து நான் போகணுன்னு இருந்தா ஒரு எலியோ ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்துச்சு கைஸ். தூக்கிட்டு வந்து வீட்டு ஃபுல்லாக இதே நான் 2 வீலர் விட்டுக்கிறேன். அந்த 2 வீலர் முன்னாடி வரலாம் ரத்தம் கைஸ். கீழே வந்து பார்க்குறேன் பயந்துட்டேன். அப்புறமா என்ன பண்ணு பைட்டு தண்ணி பிடி. ஏறினே நான் தூங்கலடாடி என்னை வெறும் பேசுறேடாடி அப்படின்னு அந்த ரத்தத்தை கழுவுறேன் போல காஞ்சிட்டு இருக்குது கைஸ். அது வீழ்ந்து அடுத்த செகண்ட் காஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா வெயில் காஞ்சிக்கல. அப்புறம் முருகர் கோயிலுக்கு மேலே பயங்கரமாக வெயில் காயுதுல, அதனால ஹீட்டாகி காஞ்சிட்டு இருக்குது. என்னடா இது கழுவுன்னு அப்புறம் ஆசிட் எடுத்துன்னு வந்து ஊற்றி மறுபடியும் கழுவு. ஒரே ஸ்மெல்லு. அங்கே டோரு எல்லா இடத்துலையும் ஊற்றி அமகலம் பண்ணி வச்சிச்சு கைஸ். அப்புறமா வந்துச்சு பாரு எனக்கு ஒரு ஆத்திரம். வாயால் எடுக்கும் பின்னாடியே தோத்தின்னு போய் பழுக்குன்னு ஒன்று வைக்கிறான் போனால் ஓட்டாங்க கைஸ். வாயால் எனக்கு அவ்வளோ ஆத்திரம். திரும்பி வந்து எட்டி பார்க்குறான் கைஸ். அவங்க சாப்பிட்டாங்க சாப்பாடு இங்கே விட்டுக்கிறேன். நான் வந்து எட்டி பார்க்குறான். அப்புறமா எங்கள் அப்பா கதவு திறந்தார். விட்டாம்பர் ஒரு ரைடு உள்ளே போய் பார்த்தோன்னா ஏஞ்சி பார்த்தா மணி 8 மணி ரைட்ரா. இதுக்கப்புறம் எங்கேருந்தா தூக்கம் வரும். புரண்டு பழகுறேன் கைஸ். இந்த பக்கம் போனால் பள்ளிக்கொண்டா, இந்த பக்கம் போனால் ஊசூர் கோல்டன் டெம்பிள் தொரப்பாடி. கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் திரும்பினா ஏர்போர்ட்டு, வேலூரோட ஏர்போர்ட் வந்துடும். இதுலேயும் போகலாம் ஏர்போர்ட் ரோடு, அதுலேயும் ஏர்போர்ட்டு, 3 வழி ஏர்போர்ட்டு போகலாம். பாரத் பங்கு இங்கே இருக்குது. இங்கே புல் பண்ணிடலாமா? வேலூரில் பாரத் எங்கே இருக்குது? அங்கே பாரத்தே இல்லையே. நம்ம பாரத்தில் தாங்க ஐஸ் போட்டோம். அதனால் பாரத்திலே புல் பண்ணிடலாமா? உங்கள் வேலூரில் எங்கே இருக்குது? இந்தியன் ஆயில் தான் இருக்குது. மாற்றி போட்டால் நல்லாயிருக்குமா? ஆனால் பாரத்திலே போட்டுடலாமா? ஏன்னா 10 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் போட்டோம். கண்ணம்பங்கலத்துலேயே கன்னியாகுமரியிலே போட்டோம். அதனால் இதில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஜாலியாக தான் இருக்குது. ஆமாம் ஓடேண்ணா. நான் இதில் விட்டோமா அதில் விட்டோம். ஃபுல்லுண்ணா ஃபுல்லு பொறுமையாக போடுங்க. மேலே தான் இருக்குது. ஆஹா ஊற்றிச்சு. கேஷா ஜிபேவா? 0 பார்க்கறதுக்கு முன்னாடியே போட்டிங்களா? பட்டையை கிளப்புறீங்க. கேட்டு தானே போடணும். போதும் 200 ரவுண்டு பண்ணுறேங்க. ஜிபே இது கார்டு. அவ்வளோதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பக்தி பயங்கரமாக அடிச்சுக்கிறேன். என்ன காடு? எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னே தெரியலையே. 12, 85, 67
12:85:67. இந்த பெட்ரோல் போடும்போது எல்லோரும் வந்து மீட்டரை கவனிங்க கைஸ். மீட்டரை வந்து பார்க்கறதுக்குள்ளே ஒரு டபக்குன்னு போட்டார். போகிறதுக்கு முன்னாடி கேட்பாங்க மீட்டரை பாருங்கன்னு. ஆனால் மீட்டரை பாருன்னு ஒரு சொல்ல டக்குன்னு போட்டு விட்டாரு. ஆனால் அந்த டைம் அப்படியே கண்ணு கட்டாக அவங்க கூட எடுத்து போட்டுருவாங்க. கொஞ்சம் பார்த்து சேஃபாக போடுங்க கைஸ். 12:85:67 கைஸ். 200 பெட்ரோல் தான் காலி ஆகுது. பரவாயில்ல கைஸ், என் வண்டி நல்லா மைலேஜ் வருது. ஓகே கைஸ், இவங்க ஃபுல் பண்ணால் பாருங்கள் மீட்ரு ஒர்க் ஆக மாட்டாங்க கைஸ். இவங்க ஃபுல் பண்ணால் மீட்ரு ஒர்க் ஆகலை, ஃபுல் பண்ணாமல் ஓட்டினா மீட்ரு ஒர்க் ஆகிறோம் போகுது. ஆனால் எனக்கு என்னென்னா பயம், இந்த வெயிலில் வெடிச்சிருமோன்னு ஒரு பயம். நம்ம ஃபுல் பண்ணி வச்சுக்கிறோம், யாரும் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சந்தோஷம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து நம்ம வண்டியை கேட்டு வாங்கி சுற்றுவாங்க. அதுவும் சொல்லவா வேணும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு செம்ம மைலேஜ் கைஸ். 40-60 ஓட்டினா செம்ம மைலேஜ். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 10 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் வீடு. ஓகேங்களா, ஏன்னா அந்த பக்கம் போகும்போது நான் 10 கிலோமீட்டரில் போட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது 10 கிலோமீட்டர் முன்னாடியே போட்டேன். பாரத்திலே முடிச்சிட்டேன். ஓகேங்களா, பாருங்கள் இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது தங்க கோயில். அங்கேருந்து என் வீடு 3 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, இப்போ 3 கிலோமீட்டர் தங்க கோயிலேருந்து 3 கிலோமீட்டருக்கு தரப்பாடி, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர். டோட்டலாக வந்து ஒரு 15-16 கிலோமீட்டரில் இருக்குது என் வீடு. அங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து 16 கிலோமீட்டர் வருமா? வரும். டோல்கேட்டு 16 கிலோமீட்டர் தாராளமாக வரும். பரவாயில்ல, 200 பெட்ரோல் தான் போய்க்குதுன்னும் போது சந்தோஷமாக இருக்குது. 200 அது ஒரு 100 ரூபா, 300 செலவாகிது, அவ்வளோதான். இப்படி தாங்க. ஓகேங்களா, இது ஒரு ஜாலியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஏன்னா என் வண்டி வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், என்னடா இது இந்த வீடியோவில் 200 தான் பிடிச்சிக்குதா. ஒருத்தர் மைலேஜ் கேட்டார் கைஸ், அவருக்கோசம் தான் இந்த வீடியோவே நான் டேங்க் ஃபுல் பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா, என் வண்டி எவ்வளோ மைலேஜ் இருக்குன்னு. அதாவது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் 40-50 ஓட்டினா 60 ஓட்டினா நல்ல மைலேஜ் வருது. நீங்கள் முறுக்கி புறுக்குன்னு பிரேக் வச்சு கீரை மாற்றி ஓட்டினீங்க, வண்டி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அதிகமாக குடிக்கும், அதிகமாக பின்னாடி வந்து போக தள்ளும். ஓகேங்களா, ஏகப்பட்ட செலவு வைக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 40-60 ஓட்டிங்க. நான் இந்த வீடியோவில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் 40-60 மேலே ஓட்டுறதே இல்லை. ஓகேங்களா, என் R15 கூட நான் நல்லா மெயின்டைன் பண்ணேன். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு பம்பர் மாட்டுறது, ஜிபிஎஸ் மாட்டினது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டினது எல்லாமே ஏகப்பட்ட செலவு பண்ணேன். நம்ம வண்டியை எவ்வளோ பார்த்துக்கிறோமோ அந்த வண்டி நம்மளுக்கு அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க கைஸ். பரவாயில்ல, எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், அணைக்கட்டுலேருந்து ஆலங்காயத்துலேருந்து வேலூர் 61 கிலோமீட்ரு. ஓகேங்களா, அங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்குமா நம்ம இதுவே ஜம்னாமுத்தூர். ஆனால் ஜம்னாமுத்தூர்லேருந்து போலூர் 42 கிலோமீட்ரு, போலூர்லேருந்து வேலூர் ஒரு 35-40-42 கிலோமீட்டர் வரும் வச்சுங்க, 90 கிலோமீட்ரு. ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு 90, அந்த பக்கம் ஒரு 90. மொத்தம் இப்படி ஒரு ஹில்ஸு அப்படி ஒரு ஹில்ஸ் ஏறிட்டு வந்துட்டேன். பத்தாவதுக்கு ஒரு டவுன் வேறு இறங்கினேன். ஏகப்பட்ட ஏன்னா அங்கே முறுக்கு காலி பண்ணேன். மிஞ்சி போனால் ஒரு 150 ரூபா பெட்ரோல் தான் பிடிச்சிருக்கணும். ஆனால் 200 ரூபா பெட்ரோல் பிடிச்சது ஒரு சந்தோஷமாக இருக்குது கைஸ். என் வண்டி அப்போ லிட்டருக்கு 100 வரான் கைஸ், ஒரு லிட்டருக்கு 100 தரான். ஓகேவா, 100 கிலோமீட்டர் 100 தரான் போல இருக்குது. அப்படிலாம் இல்லை, 200 கிலோமீட்டரா, 200 கிலோமீட்டருக்கு அப்போது லிட்டருக்கு 60னா கூட லிட்டருக்கு 80 தரான் போலது கைஸ். 80 தரான் போலது லிட்டருக்கு. 80 × 160 கிலோமீட்டர் தான் போயிருக்கணும். 90 கூட 160-170 கிலோமீட்டர் வச்சுங்களேன். நான் வந்துச்சு அவருக்கு வாட்டர் பாட்டிலா பயந்துட்டேன் கைஸ். லிட்டருக்கு 70 தரான்னு வச்சுக்கேன். அப்போ லிட்டருக்கு 70னா கூட 70-140. அப்போன்னா என்ன கணக்கில் மைலேஜ் தரானே எனக்கு ஒன்றுமே புரியலையே. பரவாயில்ல, 100 தருவானோ, 100 ரூபாய்க்கு போட்டால் 100 கிலோமீட்டர் போகண்டா, 200 ரூபாய்க்கு போட்டால் 200 கிலோமீட்டர் போகண்டா அப்படின்னு. ஹீல்ஸ்லாம் போகும்போது அதிகமாக வாரி குடிப்பான். ஆனால் என்னன்னு தெரில, இவன் எனக்கு தெரிஞ்சு 30 லிட்டர், ஒரு லிட்டருக்கு 30 தரான் போல இருக்கு கைஸ். அதனால தான் நல்ல மைலேஜ் கொடுக்குறான் போல இருக்கு கைஸ். எதுக்கு நான் ஃபுல் பண்ணேன்னா, இப்போ நம்ம ஃபுல் பண்ணால் தான் கைஸ் கணக்கு வரும். இப்போ அங்கே டேங்க் ஃபுல் பண்ணேன்னா திரும்ப நீங்கள் ஃபுல் பண்ணும்போது அங்கே ஃபுல்லு நெக்கில் தான் போட்டேன். அதே மாதிரி தான் இங்கே வந்து நெக்கில் போட்டேன். நம்ம ஃபுல் பண்ணி ஓட்டும்போது நல்ல மைலேஜ் வரும் கைஸ். ஓகேங்களா, ஆனால் என்னென்னா இந்த வெயில் டைமில் எப்போ வெடிக்கணும்னு தெரியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி விடும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக விட்ருங்க. ஓகேங்களா,
எங்கள் வீட்டில் வெயில் அடிக்கும் guys. அதனால் நான் இதுக்கப்புறம் உள்ளே விட்டலான்னுக்கிறேன். வீட்டை உள்ளே திரும்பி உள்ளான்றேன். எங்கள் அப்பா என்னது எனக்கே இடம் கொடுக்க மாட்டேறாரு, உன் வண்டி விட்றதுக்கு இடம் மாட்டா அப்படின்னு கேட்பாரு என்ன. எனக்கு தெரிஞ்சு 1 லிட்டருக்கு 100 தராங்க guys. இல்லை 80-90 தருவான். தாராளமாக 100 வரானா தாராளமாக போதுங்க guys. இதோட என்ன guys வேணும்? 200 ரூபா பெட்ரோல் போட்டால் போதும், நான் உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுவேன். 1000 கிலோமீட்டர் போகும் பொழுது guys. 1 லிட்டருக்கு 100 தரானா 1000 கிலோமீட்டர் போவான்ல, 1000 ரூபாய்க்கு போட்டா ஓகேங்களா. 40லேயே போனால் வெறுத்துருவானே. 40-50லேயே போனால் ஒரு 80-100ல் போனால் தான். ஆனால் இதில் 140 ரூபான்னு போட்டுறேன். ஆனால் 140லாம் போயிருக்கேன்னா இல்லை, 100 தொட்டு 90 தொட்டு வரேன் அவ்வளோதான். 90ல் போகும்போதே பான்னு கத்தும். ஆடா குழந்த, என் குழந்தரா நீ. போன டைமாக போகும்போது ஜம்னாமுத்தூர் அமர்த்தி வழியாக போகும்போது எவ்வளோ 200 தான் செலவாச்சு. ஆனால் நான் 250 ரூபான்னு கணக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, என் வண்டி நல்லா மைலேஜ் வருது guys. ஓகே ஓகே, சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி. நம்ம கோவாவுக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோவாவுக்கு ஸ்பெண்டர்லேயே போகலான்றியா? போனால் என்ன மிஞ்சி போனால் நான் 40லேயே போனால் 60லேயே போனால் எப்படா போய் சேர்றது? அட்லீஸ்ட் ஒரு 80 ஓட்டினா தான் ஒரு லிட்டருக்கு ஒரு 50 தருவானா? 50 கொடுத்தானா நல்ல மைலேஜ் லிட்டருக்கு. 80ல் போனால் என்ன ஒரு 800 ரூபா பிடிப்பான்னு நினைக்கிறேன் கோவாவுக்கு போகிறதுக்கு. 800 ரூபா பிடிப்பான்னு நினைக்கிறேன். 800 ரூபா பிடிச்சோன்னா கோவா போயிடுவான். திரும்ப ஒரு 800 ரூபா 1600 போயிட்டு வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா R15 வந்து பார்த்தோன்னா ஒரு 2500 ரூபா பிடிச்சிச்சு. எவ்வளோ 5500 கிலோமீட்டருக்கு. 2500 கிலோமீட்டருக்கா 5500? அந்த வீடியோவில் பார்த்தா தெரியுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சா, மறந்துட்டேன். அதாவது 5500 கிலோமீட்டருக்கு 2500 ரூபா பிடிச்சிச்சா, இல்லை 2500 கிலோமீட்டருக்கு 5500 ரூபா பிடிச்சிச்சான்னு தெரில guys. மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் போய் பார்க்குறேன்னா யாருன்னா யூடியூப்பில் இருக்குது அந்த வீடியோ, நீங்கள் போய் பாருங்கள் கோவா வீடியோ. என்னென்னா அப்போல்லாம் பேசியிருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு. இப்போ நிறைய பேசுகிறேன், அதனால் டேப் வச்சு ஓட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். அப்போல்லாம் பேசவே மாட்டேன், வாய் கொடுக்க மாட்டேன். வாய் கொடுக்கணுன்னா வராது, வாய் கொடுக்கணும்னா எங்கடா தப்பாக பேசிடுவணும். இந்த சோசியல் மீடியாவில் பயம் guys. எதனா எவனா பயம், வேலை ஆகிடும்னா பயம். ஓகேங்களா, சோசியல் மீடியா வந்து ஒருத்தவங்களை எப்படி வேணா ட்ரெண்டு பண்ணி விடும். அதனால் பயம். அண்ணா ஏன்னா வண்டி ஓரத்தை கூட பார்க்க மாட்டேன். இந்த இருட்டில் ஒன்றுமே தெரில, டெபுக்குன்னு ஓடியாடுறாரு பார்த்தியா. பிரேக் அடிக்கலன்னா என்ன இருக்கும்? கேமராலே வச்சு தூக்கியிருப்பேன். ஆல்ரெடி இங்கேயும் கேமரா வச்சுக்கிறேன், நானும் கேமரா மாட்டிக்கிறேன். அதுக்கு தான் ப்ரூஃப் வச்சுக்கணுன்றது குமார். கொஞ்சமாவது பார்த்து போகலாம்ல. அங்கேருந்து அந்த பக்கம் வண்டி வருது, அந்த வண்டியை தாண்டி விட முடியான்ட்டாரு. இந்த பக்கம் வண்டி வருதான்னு பார்க்கணும்ல. அந்த பக்கம் நீ தான்ட்ட, இந்த பக்கம் பார்க்க மாட்டேன். இந்த பக்கம் லைட்டு போட்டு கூட உனக்கு தெரில 2 வீலர் வருதுன்னு. ஓஹோ, நான் பிரேக் வச்சு நிற்கிறோன்னு நினச்சிருப்பாரு போலகுது. நீங்கள் பாரு, வேணும்னே போகுது பாரு. நான் பேர் சொல்கிறது இதெல்லாம் பாருங்க guys. மறுபடியும் ஈக்கு போயிட்டாங்க guys. இவனை புரிஞ்சிக்கவே முடியல guys. ஆஹா, மணி 9 ஆகலன்னா நம்ம அண்ணன் கடை இருக்கும், அவர்கிட்ட எடுத்துன்னு போய் முதல்ல செக் பண்ணிடலாம். கரெக்டு, அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது கோல்டன் டெம்பிள். அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட பார்த்துக்கலாம். 9 மணி வரலாம் இருப்பார், அதுக்கப்புறம் போய்ட்டு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பூனை மியா அந்த மியா குட்டி என்ன ஆச்சுன்னா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு guys. அதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்த்தோம்னா ஏஞ்சி பார்த்தா 8 மணி ரைட்ரா. அப்புறமா மெசேஜ் வாட்ஸ்அப்பு ஃபோனு. அப்புறம் என் ஓனர் ஃபோன் பண்ணி டூட்டி இது போறேடா. ஏய், நான் வண்டி திரும்பி ஃபோன் ரீல்ஸ் அப்பெல்லாம் விடா போனேன். அப்புறம் வந்து என்னடா பண்ணுறது, இன்றைக்கி எங்கடா போகலாம், செங்கு போகலாமா, செஞ்சு போகலாமா, இல்லை டூட்டிக்கு போகலாமா. இன்னும் காலில் நேற்று நைட்லேருந்து ஊற போட்டு தூக்கம் இல்லை guys. 2 மணி நேரம் தூங்கிருப்போம், அவ்வளோதான் guys. நேற்று தூங்கினதோட சரி guys. கண்ணு அப்படியே எரியுது, மிஷின்னுது. அதிலே போயிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ 4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். அதுக்கோசம் தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன். ஓகேங்களா, மெக்கானிக் கடை போகிற வரலாம் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். அதுக்கப்புறம் முடியுமான்னு தெரில, ஏன்னா வாய் ஆல்ரெடி வலிக்குது guys. வேலூரில் எடுத்து வேலூரை போய் சுற்றி ஒரு ரவுண்டு வந்தேன். என்னென்னா நிறைய இடம் பார்க்க முடியல என்னால். ஏதோ சிவன் கோயில் பார்த்தேன், அங்கே அய்யனார் கோயில் இருக்குதுன்றாங்க, பெருமாள் கோயில் இருக்குதுன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட்டு பார்க்கணும். அடுத்த டைம் போகும்போது கொஞ்சம் காலையிலே போயிட்டுன்னா எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். என்னடா ஜம்னாமுத்தூர் வீடியோவே போட்டுனுக்கிறியாடா அப்படின்னு பார்க்குறவங்களாம் திட்ட போகிறான் என்ன. இதுலேயும் ஏர்போர்ட் போகலாம், அதுலேயும் ஏர்போர்ட் போகலாம். இதில் போனால் பேக் சைடு ரோடு ஏர்போர்ட்டு, அதில் போனால் கொஞ்சம் முன்னாடியே வரும் ஏர்போர்ட்டு.
இதுதான் ஊசூர் கைஸ். ஊசூர் ஊசூர் ஊசூரு ஊசூரு போகுது. ஊசூர் போகுது கைஸ். காது பயங்கரமாக வலிக்குது கைஸ். எப்படி தான் ஹெல்மெட் வண்டி ஓட்டுறாங்க வந்து தெரியல கைஸ். காது வலிக்குது, தலை வலிக்குது, கை வலிக்குது, வாய் வலிக்குது, பட்டாக்ஸ் வலிக்குது கைஸ். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. டிவிக்கு ஜெயிச்சிருமா? கண்டிப்பாக ஜெயிக்கணும். நானும் அதான் யோசிக்கிறேன். ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே படம் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 500 கோடி ரூபா பட்ஜெட்டுங்க. அசால்ட்டாக நெட்டில் விட்டிங்களாடா பாவீங்களா. உலகத்தில் 10% பேர் பார்த்துட்டாங்க, மீதி 90% பேர் பார்க்கல. ஆனாலும் நாங்கள் தேட்டரில் திருவிழா மாதிரி கொண்டாடுவோம்டா. படம் வேறு லெவல் வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ட்ரெய்லரே தெறிக்க விட்டாங்க கைஸ். 3 மணி நேரம் படம்னும் போது யோசிச்சு பாருங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, தளபதியை வந்து 3 மணி நேரம் தேட்டரில் பார்க்குறது இதுதான் லாஸ்ட்டு படம். இதை விட்டால் அடுத்தது படம் இல்லை. அவரை டைரெக்டாக நம்ம அரசியலில் தான் பார்க்கணும். இந்த மாதிரி ப்ளூ லைட் தான் கைஸ் போட போகிறோம். அவர் அரசியலில் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. சிஎம்மாக தான் பார்க்கணுன்னு இருந்தால் சிஎம்மாக தான் பார்க்கணும். ஓகேங்களா? யாருக்கு விஜயெல்லாம் பிடிக்கும்னு சப்போர்ட் பண்ணுங்கள். டிவி கேக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போனால் கூலிங் கிளாஸ் போட்டு ஓட்டணும் கைஸ். ஏன்னா கண்ணில் ஃபுல்லாக மண் தூசி எல்லாம் போயிடுது. ஏறனே 2 கண்லேயும் ஆப்ரேஷன் பண்ண கண் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டிக்கணும். கண் ரொம்ப முக்கியம். பிகில் கண், கை, கால். ஓகேங்களா? உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும். நல்லா இருக்கும்போதே 1008 நோட்டை சொல்கிறாங்க. நல்லா இல்லாத போது எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும். நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேங்களா? குடும்பம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கடவுள் படைக்கும்போது குடும்பத்தை நம்மளுக்கு படைச்சிருக்காரு. அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உங்கள் குடும்பம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். அவங்களுக்கு அவங்க குடும்பம் முக்கியம் கைஸ். ரிசார்ட். ஐயோ லைட்டு கண்ணு கூசுது கைஸ். கண்ணே போயிடும் போது. இந்த ரோடு எப்படி இது பாருங்க. அதாவது நான் பெங்களூரை பற்றி சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். இப்போ ரோடை பற்றி பேசும்போது தான் அது வருது. ஏன்னா இந்த லைட் ஆஃப் பண்ணுறேன் தெரிஞ்சுங்களா? தெரிஞ்சா சத்தியமாக ரோடு எங்கே இருந்து தேடணும்ல. அந்த மாதிரி தான் இந்த ஒசூர் கிருஷ்ணகிரி, ஒசூர் டு அதான் பெங்களூர் டு கிருஷ்ணகிரி வரலாமே ரோடு எங்கே இருக்குதுன்னு தேடணும் கைஸ். அதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஹைவேல வந்து சோலார் பல்ப் போடுறதுக்கு என்ன கஷ்டமாகுதுன்னு தெரில. டோல்கேட்டு மட்டும் நல்லா வசூலிக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் லைட்டு போடணுன்னா கஷ்டப்படுறாங்க. நைட்டில் மட்டும் தான் லைட்டு போட போகிறீங்க. பகல் ஏடா போட போகிறீங்க? இந்த வண்டி ஓடுறவங்களுக்கு நிலைமையை நினச்சி பாருங்கள். நைட்டில் பாம்பு போனாலும், இல்லை மாடு குறுக்கில் வந்தாலும், இல்லை 2 வீலர் குறுக்கில் வந்தாலும், இல்லை காரே குறுக்கில் வந்தால் கூட தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாப்பா. மழை பெஞ்சா ரோடு எங்கடான்னு தேடணும். ஓகேவா? நம்ம ஊரை நம்ம தாங்க பார்த்துக்கணும், டெவலப் பண்ணுவோங்க. ஏங்க இப்படி இருக்குது? சிட்டியே அப்படி தாங்க இருக்குது. வேலூர் சிட்டியே எடுத்துங்க, ஒரு சில இடத்துல லைட்டே எரிய மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க சார். நம்ம ஊர் இல்லை, டோட்டல் இந்தியாவே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. தமிழ்நாடு, இந்தியாலாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம ஊரை நம்ம தான் டெவலப் பண்ணோம். இந்த ரோட்டில் நீங்களே பாருங்கள், லைட் எதனா இருக்கா? இந்த கார் லைட்டு, கார் கிராஸ் ஆகிடுச்சுன்னா லைட்டே தெரியாது. போகலாம் போங்க. கார் கிராஸ் ஆகிடுச்சுன்னா லைட் தெரியுதா பார்த்தீங்களா? ஏதோ காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கோல்டன் டெம்பிள் அந்த ரோடு. ஓகேங்களா? அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கோல்டன் டெம்பிள் ரோடு டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த கோல்டன் டெம்பிள்லேருந்து ஊசூர் ரோட்லாம் டெவலப் பண்ணாமல் விட்டாங்க. ஓகேங்களா? கூடிய சீக்கிரம் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து மாநகராட்சி ஆகிடுது, இதுக்கப்புறம் வில்லேஜ் ஆகிடுது போல. என்னவோ போங்கப்பா. இதெல்லாம் அணைக்கிட்ட போயிடுது, இது வேலூர் ஆகிடுது இல்லை? அதனால் இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி பண்ணிருப்புற மாதிரி இருக்கிறாரு. இல்லையே, வர மாதிரி தான் இருக்கிறாரு. இதுலேருந்து பாருங்களேன், லைட்டு போட்டுக்கிறாங்க, ரோடு நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், காட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரை நம்ம தாங்க சுத்தமாக பார்த்துக்கணும், நல்லா டெவலப் பண்ணணும், நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு இது வர மாட்டேங்குது கைஸ். இங்கே பாருங்கள், திருவண்ணாமலை போட்ட மாதிரி இவங்க மட்டும் லைட் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இங்கெல்லாம் இல்லை, அங்கே மட்டும். ஓகேங்களா? அந்த கோல்டன் டெம்பிள் வரல மட்டும்தான்.
இதுதான் வந்து பழைய கோயில், இது புது கோயில். தாத்தா இந்த பக்கம் பாரு தாத்தா, சைடில் ரைடு விட்றிய தாத்தா. என்னவோ இதே வாய்ஸ் செட் ஆகிடும் பொழுது பரமண்டா. இது வந்து கார் பார்க்கிங்கு, இல்லை பஸ்ஸு பார்க்கிங்கு. இது நாராயணி ஹோட்டலு, ஃபார்மசி. இதுதான் வந்து பழைய கோயில். பழைய கோயில் போய் பல வருஷம் அது புது கோயில் கூட போயிட்டேன். பழைய பழைய கோயில் போய் இதுதான் கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள், கோல்டன் டெம்பிள். எப்படி இது பாருங்க, குப்பை தொட்டி மாதிரி இது கைஸ் இடம். ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னே தெரில கைஸ். ரொம்ப நல்லா ரெடி பண்ணுறாங்க கைஸ். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. நான் இருந்தால் போயிடுறேன். இது வந்து ஹாஸ்பிட்டலு, கல்யாண மண்டபம் ஹாஸ்பிட்டலு. இது வந்து ஹோட்டலு. ஓகேங்களா, இது ஹோட்டலு. டிஃபன் கேட்பேன் அவங்களுக்கு தான். வேலை செலவு இருக்கிற அதுவும் அவங்களுக்கு தான். இது வந்து ஹாஸ்பிட்டலு, அது கல்யாண மண்டபம், ரிசப்ஷன் ஹால். ஆப்போசிட்லேயே ஸ்கூலு. காலேஜ் மட்டும்தான் இல்லை, காலேஜே இருக்கான்னு தெரில. இந்த கல்யாண மண்டபம் உள்ள, அது ஒரு கல்யாண மண்டபம். வேலூர் வந்துட்டேங்க. இதெல்லாம் போட்டுருக்காங்களா, இதுக்கப்புறம் பாருங்க அப்படியே இருட்டாயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இருட்டாயிடும். அவ்வளோதான் வேலூர். ஓகேங்களா, இருட்டாயிடுச்சா இங்கே எந்த லைட் எங்கடானா ஸ்ட்ரீட் லைட் எரியாது. இங்கே தான் வந்து கஸ்டமர் ரூம் போட்டு கொடுத்தோம்னு. ஹை ஸ்பீடு பிரேக்கர். இந்த ஸ்பீடு பிரேக்கர் மேலே கூட ஒரு லைட்டு போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாப்பா. நாராயணி கெஸ்ட் ஹவுஸ் வேறு உள்ளதா, சூப்பர். இது நாராயணி ஸ்கூலு, காலேஜ் இல்லை ஸ்கூல். இது வரல லைட் இருக்குங்களா, அந்த டர்னிங்லேருந்து பாருங்க அப்படியே நோய் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பிரிட்ஜு வரலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் மறுபடியும் வரும் பிரிட்ஜு. நம்ம ஊரை நம்ம டெவலப் பண்ணோம் கைஸ், நிறைய பண்ண மாட்டாங்க கைஸ். ஸ்ட்ரீட் லைட்லாம் நிறைய போடணும். நைட்டில் மட்டும் தானே எரிய போகுது, என்ன காலில் மட்டும் எரிய போகுது. சிசிடிவி கேமரா நிறைய வைங்க, ஸ்ட்ரீட் லைட்டு நிறைய போடுங்க, ரோடு நிறைய போடுங்க, தண்ணி வசதியை கொடுங்க, மக்களை நிம்மதியாக இருக்க விடுங்க. ஓகேங்களா, யார் வந்தாலும் இதை செய்யுங்க. உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க டெவலப் பண்ண. நீங்கள் என்னன்னா பண்ணின்னு போங்க அப்படின்னு விட்ருவாங்க மக்கள். நீங்கள் மக்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்னு என்னையும் தூக்கி உள்ளே போட்டாலும் போட்டுருவாங்க. ஐயோ, நம்ம அண்ணா கடை மூட்டை போயிட்டுக்கிறாரு. ஆளே காணுமே, ஆளை காணுமா, ஆள் இருக்காரா? கடையே காணும்டா, கடை முன்னாடி போகணும்டா. கடை ஓஹோ 9 மணி மேலே ஆயிடுச்சா? கடை மூட்டு போட்டுக்கிறாருங்க. கடை மூட்டு வீட்டுக்கு போட்டுக்கிறாரு. இது வரலாம் லைட் இருக்குங்களா, இதுக்கப்புறம் பாருங்க லைட்டே இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டும். மணி 9 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 9 10 தெரியல. காலையில் போகணுண்டா, இப்போ தானே வரேன்டே. என் ஃபோனு மதியத்துலேருந்து ஒர்க் ஆகலை, ஆனால் இப்போ நல்லா ஒர்க் ஆகிறான். இவனை புரிஞ்சிக்கவே முடியல கைஸ். ஒரு டைம் ஒர்க் ஆக மாட்டான், ஒரு டைம் நல்லா ஒர்க் ஆகிறான் கைஸ். ஒரு டைம் ஃபீல் பண்ணுறேன், இவனை ஏன்டா வாங்கணும். ஒரு டைம் இவனை மாதிரி ஒருத்தன் கடை பக்கத்தை கொடுத்து வச்சிடணும். பாருங்க, இங்கெல்லாம் லைட் இல்லையா, இதுக்கப்புறம் பாருங்க சுத்தமாக லைட் இருக்குது. இது வந்து கரண்ட்டு கம்பம் லைட்டு, அது வந்து சீட் லைட்டு, அது சென்ட்ரல் மாடர்ன் லைட்டு. நம்ம ஊருக்கு சென்னைக்கு வந்து 10 லைன் போட்டால் தான் செட் ஆகும். ஓகேங்களா, 10 லைன் 5 லைன் ரோடு போடணும். நிறைய ஹைவே இதை பாருங்கள், இந்த இடத்துல லைட்டு கிடையாதா, அப்படியே அது கற்றுது பாருங்கள், ஃபுல்லாக லைட் இருக்காது. அவ்வளோதான் முடிஞ்சு விட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. வேலூர் வந்துட்டேங்க. அப்பா சாமி, போகண்டாப்பா சாமி. இதோட முடிஞ்சிடும் லைட்டு, இதுக்கப்புறம் லைட் இருக்கு. வர்றா ஜிம்மு இன்னும் ஓப்பன் ஆகுதா? ஓஹோ, எனக்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்னே தெரில தெரியுதுங்களா. இதுக்கப்புறம் லைட்டு கிடையாது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அந்த பிரிட்ஜு வரலாம், அந்த பிரிட்ஜு தாண்டானே லைட் வரும், திரும்பி மறுபடியும் லைட் இருக்காது. இதுதான் வேலூர் சிட்டியோட நிலைமை. நம்ம கிணத்துல குளிச்சது இந்த பக்கம் தான் போகணும் நினைக்கிறேன். இந்த பக்கமாக அத்தை தெருவா பேங்க் வரும், பேங்க்லேருந்து ரைட்டில் போகணும். ஓகேங்களா, கிணறு பார்க்கும்போதெல்லாம் கிணத்துல குதிக்கணும்னு தோணுது. சரி, தப்பாக புரிஞ்சுங்க, கிணத்துல குளிக்கணும். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு கைஸ். கிணத்துல பார்க்கும்போதெல்லாம் கிணத்துல குதிக்கணும்னு மறுபடியும் போகிறோம். கிணத்துல குளிக்கணும்னு தோணுது. இந்த ரோட்டில் போகணும் கைஸ், இந்த ரோட்டில் போகணும். கிணத்துக்கு டைரெக்டாக போகணும். ஒருத்தர் கேட்டிருந்தார் வேலூரில், அவர் எப்படி உங்கள் கிணத்துக்கு போகிறதுன்னு. என் கிணறு இல்லைங்க, அது ஊராமட்டு கிணறுங்க. அந்த ஊருக்கு அந்த கிணறு பார்த்தாங்கன்னா திட்ட மாட்டாங்க. கோட்டை
அப்பாங்க எவ்வளோ இருட்டாகுது பார்த்தீங்களா? இந்த டீ கடையாக ஆஃப் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ரோடு? சரி ஜோதியாக இருக்கும்ல. 7 கிலோமீட்டர் வேலை இருக்குது. 7 அவ்வளோதான். இந்த வீடியோ இதோடு முடித்துக் கொள்கிறேன். வெற்றிகரமாக போயிட்டு வந்துட்டேன். 7 கிலோமீட்டர் ஓடிக்குது. 12 8 6 8 5, அதாவது 12 86 86 12 86 86. ஓகேவா? விட மாட்டேன். ஆமாம் அடி மட்டாக்ஸி போயிட்டு வலிக்குறா. காது வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாம் வலிக்குறான்.